என்ன என்ன கேட்குறேன்னு சொன்னீங்க கேளுங்க. ஓகே, லவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லவ்னா என்ன? அது ரொம்ப ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணா என்னவா? என்ன பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணா அதுதான் கேட்க வரீங்க. ஓகே, லவ்னா என்ன? உங்களை பொறுத்த வரைக்கும் லவ்னா என்ன? நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் பாக்குறேன். ஏதாவது தப்பா இருந்தா நான் திருத்தி சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் லவ்னு சொன்னா, லவ் வந்து லவ் வர்றதுக்கு ஒரு அஃபெக்ஷன் வர்றதுக்கு ஒரு 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 ஸ்டார்டிங் பாயிண்ட் தேவை. ஆனால் அந்த ஒரு ஆள் மேலே ஒரு ஈர்ப்பு எஃபெக்ஷன் வந்தால் பிறகு உண்மையிலேயே அவங்க மேலே லவ் இருக்கா இல்லையான்றதை நாங்கள் டிசைட் பண்ணுறது என்னன்னு சொன்னால், ஒரு ஒரு சிச்சுவேஷன், அதாவது எங்களுக்கு வந்து ஒரு வருத்தமோ இல்லை எங்களுக்கு ஒரு கஷ்டமோ இல்லை நாங்கள் வந்து ஒரு துன்பத்தில் இருக்கும் பொழுது இந்த ஆள் பக்கத்தில் இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை, இந்த ஆள் இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது, ரொம்ப கவலையாக இருக்குது, ஆனால் இந்த ஆளை மட்டும்தான் உலகத்துலேயே மிஸ் பண்ணுறோம் ரெண்டு. அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு ஒரு ஆள் மேலே ஃபீல் வருமா இருந்தால் அதுதான் உண்மையிலேயே வந்து எங்களுக்கு அவங்க மேலே லவ் இருக்குன்றதை நாங்கள் வந்து புரிஞ்சுக்கொள்ளலாம். சிலாக்கள் கன்ஃபியூஸ்லேயே இருப்பினோம், ஏன் நாங்கள் அவங்க லவ் பண்ணுறோம், இவங்க லவ் பண்ணுறோமா இல்லையா, இல்லை ஒரு சிம்பத்தியில் பார்த்துருக்கோமா, இல்லை ஒரு கட்டாயத்தில் உட்காந்துருக்கோமா, இல்லை இவங்க சொல்லிட்டாங்களே என்று எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் உட்காந்துருக்கோமா. இது எல்லாத்தையும் இந்த விஷயம் ப்ரூவ் பண்ணும். அதாவது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப உங்களுக்கு ஏழாமல் இருக்குது, மன கஷ்டமாக இருக்குது, ஆனால் இந்த ஆள் அந்த ஒரு ஆளுக்கிட்ட ஷேர் பண்ணாலோ இல்லை அந்த ஆள் பக்கத்தில் இருந்தாலோ அந்த உலகமே உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு ஆளால் உங்களுக்கு ஃபீல் தர முடியுமா இருந்தால் அந்த ஆள் மேலே உங்களுக்கு இருக்கிறது லவ். சரியா? கிட்டத்தட்ட என்ன பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லை,